வணக்க மக்களே, இது உங்கள் ஆர்கே தமிழன். நான் உங்கள் ஆர்கே. எல்லோரும் போன எபிசோடில் பார்த்துருப்பீங்க. நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்துல இந்த மேஜிக் டவருக்குள்ளே போயிருப்பாப்ல. அங்கே போயிட்டு அந்த இடத்துல டீமன் ஹெல்ட்ரூத்னு சொல்லிட்டு ஒரு வந்து ஸ்டோன் எடுத்து வச்சிருப்பாப்ல. அது என்னடா ஸ்டோனு, அதை பற்றின கதையை பற்றியெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். எல்லோரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். அப்போ தான் இது மாதிரி வீடியோஸ் டெய்லி வர ஆரம்பிக்கும். இந்த எபிசோடோட ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா 500 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்துல டீமன் லார்டாக மாறுறதுக்கோசரம் டீமானிக் பவரை வந்து கலெக்ட் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு இடத்துக்கும் கிளம்பிட்டு இருப்பாப்ல. அப்படி போன இடத்துல வந்து ஒரு டெரிட்டரிக்கு போயிருப்பாப்ல. அதுதான் டீமன் ஹெல்ட்ரூத்தோட டெரிட்டரி. அங்கே போயிட்டு அங்கேருந்து அவங்க எல்லாத்தையும் அடிச்சு தம்சம் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாப்ல. இவரும் போயிட்டே இருக்கிறப்ப தான் கடைசியாக வந்து அந்த இடத்துல வந்து ஒரு டீமனை பார்த்துருப்பாரு. நீ தான் இந்த இடத்தோட லீடரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உள்ளே பார்த்தா ஒரு சின்ன பொண்ணு உட்காந்துக்கிட்டு, ஆமாம் நான் தான், நீ தான் இந்த இடத்துல 8th சர்க்கிள் விசிட் அப்படின்னு சொன்னாங்க. பிளாக் மேஜிக்கில் 8th சர்க்கிள்னு சொன்னாங்க. நான் கூட ஏதோ வயசான ஆளாக இருப்பாருன்னு பார்த்தா நீ இவ்வளோ வெங்கா இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே. ஒரு ஹியூமன் அதுவும் இவ்வளோ வெங்கானா வந்துட்டு 8th சர்க்கிள் ஊரில் வந்தது ரொம்ப பெரிய விஷயம் தான் அப்படின்ற மாதிரி அவள் சொல்லுவாள். சொன்ன வயசில் நம்ம ஹீரோ வந்துட்டு, நீ எதுக்காக இவ்வளோ நேரம் பேசிகிட்டே இருக்க, ஒருவேளை நீங்கள் பேச பேச உங்களோட டீமானிக் ரேங்க் வேறு அதிகமாகும் அப்படின்ற மாதிரி கேட்க, என்னையை கலாய்க்கிறியா, என்ன முட்டாள் நினச்சியா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, இதுக்கு மேலே டேரெக்டாக வந்து போட்டியில் இறங்கவுண்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து டீமன்ஸ் எல்லாத்தையுமே வந்து அந்த பக்கம் வந்து ஹெல்ட்ரூத் வந்து சமன் பண்ண, நம்ம ஹீரோ வந்து அந்த சைடு வந்து கோலம்ஸ் எல்லாத்தையுமே வந்து சமன் பண்ண வர வைப்பாப்ல. 2 பேர்த்துக்கு நடுவில் அடுத்தடுத்து போட்டி நடந்துகிட்டே இருக்கும். 2 பேருமே மாற்றி மாற்றி அடிச்சுக்குவாங்க. கடைசியாக பார்க்குறப்ப நம்ம ஹீரோவோட ஒரு கோலமும் அந்த இடத்துல கடைசியாக டீமன்ஸ் எல்லாம் சேர்த்து கடைசியாக ஹெல்ட்ரூத் மொத்தம் 2 பேர் மட்டும் தான் இருப்பாங்க. 2 பேரும் கடைசி வரலாம் அடிச்சுவாங்க. அடிச்சுக்கிட்டு கடைசியாக நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்துல ஹெல்ட்ரூத்தை தோக்கடிச்சிருப்பார். தோக்கடிச்ச எல்லாம் அவள் கழுத்தை பிடிச்சி தூக்கிட்டு, உன்னோட டிமானிக் பவர் எனக்கு வேணும், அதை நீயா கொடுக்குறியா, நானும் எடுத்துக்கிட்டு மாதிரி நம்ம ஹீரோ கேட்க, எதுக்காகடா, நீ என்ன இந்த உலகத்தை மாற்ற போறியா என்ன அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல நம்ம டீமன் கேட்பான். அப்போ தான் நம்ம ஹீரோன்னு சொல்லுவாப்பில், அதை பற்றி நீ தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஒரு கல் மாதிரி மாற்றிருப்பாப்பில். இந்த கல் ஃபுல்லாமே வந்து ஃபுல்லாக ஒரு டிமானிக் எனர்ஜியாக தான் ஸ்டோர் ஆகிருக்கும். அதுதான் நம்ம ஹீரோ இப்போ எடுத்து வச்சு பார்த்துட்டு இருப்பாப்பில். இந்த டிமானிக் எனர்ஜி ஸ்டோனை வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு அப்போ வந்து நம்ம ஹீரோக்கு ஒரு மெத்தட் தெரிஞ்சிருக்காரு. அதனால் வந்து அதை அப்படியே வச்சுருப்பாப்பில். ஆனால் இப்போ வந்து கடைசியாக அந்த மெத்தடை வச்சு நம்ம ஹீரோ வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவார். இந்த டிமானிக் எனர்ஜியை வந்து கரெக்டாக அப்சர்வ் பண்ண தெரியாமல் அவங்க அப்சர்வ் பண்ணாங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட ரேஞ்ச், அதாவது வந்து பெருசாக கை வந்து அவங்களோட பவர் மொத்தமும் போய் முட்டாள் மாதிரி போயிடுவாங்க. ஒரு பைத்தியம் மாதிரி தான் அலைஞ்சிட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பக்கம் நினச்சிட்டு அவரோட பவரை வச்சு அப்சர்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாப்ல. அப்சர்வ் பண்ணுறதுக்கு அவர் அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிற உடனே அவர் கிட்டத்தட்ட வந்து அந்த இடத்துல சுருண்டு விழுந்திருப்பாப்ல. விழுந்த வேகத்தில் அவர் எங்கே இருக்காருன்னு பார்த்தா ஒரு மைண்ட் ரலத்துக்குள்ளே தான் இருப்பாங்க. நான் எப்படி இந்த மைண்ட் ரலத்துக்குள்ளே வந்தேன் அப்படின்னா, நான் நல்ல வேலை பைத்தியமாகலை, அது வரலன்னு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க, அந்த இடத்துல ஒரு பொண்ணு உட்காந்துட்டு இருப்பாள். யாருடான்னு பார்த்தா அவள் தான் டீமன் ஹெல்ட்ரூத்தாக இருப்பாள். அதுவும் 500 வருஷம் கழிச்சு பார்க்கலாம். யாரா நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமன் வந்து அந்த இடத்துல நம்ம ஹீரோவை பற்றி கேட்க, நம்ம ஹீரோ இவளோட பவர் என்ன இன்னும் இவ்வளோ அதிகமாக இருக்குது, 500 வருஷம் ஆனாலும் அவளோட பவர் குறைஞ்ச மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லி பார்ப்பாப்ல. ஆனால் இங்கே வந்தது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பேச ஆரம்பிப்பேன். ஒரு நிமிஷம் நீ தானே அவன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து கழுத்துலேயே பிடிச்சி கீழே சாய்ச்சிருப்பாவன். சாய்ச்ச வேகத்தில் சொல்லுவாள், நான் ஒரு நிமிஷம் உன்னை வந்து அடையாளமே கண்டுபிடிக்காத அளவுக்கு மாறிட்டியே, யார் உடம்பு இது, இந்த டைம் என்ன இவ்வளோ வித்தியாசமாக வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்க, நான் இங்கே வந்ததே உங்ககிட்ட இருந்து இந்த பவரை வாங்கிட்டு போக தான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவாப்ல. என்னது பவர் வாங்கிட்டு போக போறியா, அதுவும் இந்த எனர்ஜி வச்சு உன்னோட இந்த பாடியை வச்சு முடியும்னு நினைக்கிறியா, நீ இந்த பவரையே வாங்கினாலும் உன்னால் அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியாதுடா அப்படின்ற மாதிரி அவள் சொல்லுவாள். அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்லுவாப்ல, முடியுமா முடியாதுன்னு சொல்லிட்டு பார்த்தா தானே தெரியும், நமக்குள்ள ஒரு டீல் எப்படி ஒரு பேர்ட் மாதிரி வச்சுக்கலாம். நான் உன்னோட பவரை அப்சர்வ் பண்ணுறேன், என்னால் அப்சர்வ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா வந்து நான் வந்து அப்சர்வ் பண்ணுறேன், முடியலன்ற பட்சத்தை எப்படியும் நீ என்னோடய பாடியை எடுத்துக்க தானே போகிறேன், நீ எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவான். இந்த ஐடியாவும் நல்லா தான் இருக்குது, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஒத்துப்பா. ஆனால் வந்து அதுக்கு முதல்ல வந்து நீ அதுக்கு தகுதியாக இல்லையான்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவளோட மைண்ட் மேஜிக் வச்சு நம்ம ஹீரோ மேலே யூஸ் பண்ணுவாள். அதே சமயம் நம்ம ஹீரோவோட சர்க்கிள், அதாவது வந்து பிளாக் மேஜிக் சர்க்கிளும் வந்து ஒட்டஞ்சு போயிருக்கும். இதுக்கு மேலே என்ன தான் பண்ண போகிறேன்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவள் வந்து அவளோட மைண்ட் மேஜிக்கை யூஸ் பண்ண நம்ம ஹீரோ மொத்த டிமானிக் எனர்ஜியை சேர்த்து அப்படியே ஒரு சங்கிலியில் கட்டி போட்ட மாதிரி கட்டி போட்டுப்பாங்க. நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்துல வந்து ஒரு நிமிஷம் என்னடா பண்ணுறதுன்னு யோசிக்கிறப்ப தான் இந்த இடத்துல இவனும் எல்லாமே முடிஞ்சிச்சு, உன்னோட பாடி எனக்கு தான், இனிமேல் இது ஈஸி தான் அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பா. அப்போ தான் நம்ம ஹீரோ வந்துட்டு, எப்போ தான் நீ இந்த பேசுகிற பழக்கத்தை நிறுத்த போறியோ, எப்போ பார்த்தாலும் அதிகமாக பேசுகிறியா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிவிட்டு, என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டீமன் ஒரு நிமிஷம் ஷாக்காக. அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து அந்த மைண்ட் மேஜிக்கை உடச்சி முடிச்சுட்டு வருவாப்பில். அந்த மைண்ட் மேஜிக்கை உடச்சிட்டு அந்த இடத்துல நம்ம ஹீரோ மொத்த இடத்தையும் அவர் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிப்பாப்பில். கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறப்ப என்னடா நடக்குதுன்னு சொல்லிட்டு இவன் ஒரு நிமிஷம் ஷாக்காக. அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்லுவாப்பில், என்னோட பவர் இப்போ எவ்வளோ கம்மியாக இருந்தாலும் சரி, என்னோடய பாஸ்ட் லைஃப்பில் வந்து என்னோடய பவர் வந்து 9th சர்க்கிள் அடைஞ்சிச்சு இந்த பிளாக் மேஜிக்கில் அப்படின்ற மாதிரி. எனது 9th சர்க்கிள் அடைஞ்சிட்டியா, எனக்கு தெரியும்டா, நீ போன டைமில் வந்து ரொம்ப என்டர்டெயின்மெண்ட் பண்ணிக்கிட்டு எந்தளவுக்கு பெரிய ஆளாக மாறுவேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன், ஆனால் உண்மையிலுமே நீ அதை சாதிச்சு காமிப்பேன் நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்ற மாதிரி அவள் சொல்லுவாள். சரி சரி என்னோடய பவர் நான் உனக்கே தரேன்னு சொல்லிட்டு அவள் சொல்லுவாள். எனது இவ்வளோ ஈஸியாக நீ கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் கேட்க, ஆமாம் நான் எப்படி தான் உன்னோட பாடியை வந்து நானே கண்ட்ரோல் எடுத்தாலும் என்னால் வந்து 7th சர்க்கிள் அதிகபட்சம் வந்து 8th சர்க்கிள் தான் போக முடியும். ஆனால் இந்த லைஃப்பில் நீ வந்து அடுத்த திரும்பி வந்து எந்தளவுக்கு பவர்ஃபுல் ஆகணும்னு நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். இந்த டைமும் கன்ஃபார்ம் உன்னால் 9th சர்க்கிள் ஆக முடியும் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்க, நம்ம ஹீரோ கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாப்பில். அப்போ தான் அந்த இடத்துல அந்த பொண்ணு சொல்லுவாள்,
சரி இந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்க, ஆனால் வந்து என்னோடய எக்ஸ்பெக்டேஷனை விட்டுறாத, எப்படி இந்த உலகத்தையே அழிச்சு காமி திரும்பியும் அப்படின்ற மாதிரி அவள் சொல்லிவிட்டு அவளோட பவர் மொத்தத்தையும் நம்ம ஹீரோட்ட கொடுப்பான். நம்ம ஹீரோவும் அந்த பவர் மொத்தத்தையும் வந்து யூட்டிலைஸ் பண்ணி அந்த இடத்துல வந்து அவளோட பவர் அப்சர்வ் பண்ணுவாப்ல. அப்சர்வ் பண்ணி முடிச்ச வாட்டி அவர் ரியல் வேர்ல்டுக்கு வருவாப்ல. ரியல் வேர்ல்டுக்கு வந்துட்டு அவர் ஒரு ஸ்கில்லை யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு டார்க் ஃப்ளேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கில்லை யூஸ் பண்ணால் அந்த இடம் மொத்தமுமே அப்படியே வந்து கிட்டத்தட்ட வெடிச்ச சதுரே இருக்கும். டார்க் ஃப்ளேம்ன்றது தேர்ட் சர்க்கிள் மேஜிக்கு. அவர் கடைசியாக வந்து தேர்ட் சர்க்கிள் அளவுக்கு ரீச் பண்ணிட்டார். ஜீரோவிலிருந்து அவரோட ஒட்டஞ்ச சர்க்கிளை வந்து மாற்றி இப்போ தேர்ட் சர்க்கிளே வந்து ரீச் ஆகிட்டாப்ல. அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து நான் இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கு தான் இங்கே வந்திருக்கேன், அந்த விஷயத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு சீக்ரெட் டோருக்கு போவாப்ல. சீக்ரெட் டோருக்கு போயிட்டு அந்த சீக்ரெட் டோரை திறந்து பார்த்து உள்ளே போவாப்ல. உள்ளே போயிட்டு ஒரு மேஜிக் சர்க்கிளை வந்து அந்த இடத்துல வரைவாப்ல. வரைஞ்சி அந்த இடத்துல வந்து உங்களோட வேலை வந்துருச்சு, திருப்பி வாங்க அப்படின்னு சொல்ல அந்த இடத்துலேருந்து அவரோட பாஸ்ட் லைஃப்பில் இருந்து எல்லா கோலம்ஸும் அந்த இடத்துல தான் அடுக்கி கிடக்கும். அங்கே இருக்கிற எல்லா கோலம்ஸும் வெளியே வரும். இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம கவுண்டோட ஹவுஸ் ஹோல்டரை காமிக்கிறாங்க. நம்ம கவுண்டோட அரண்மனையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல போட்டு அவனை அடிச்சிட்டு இருப்பாங்க. யாருன்னு பார்க்குறப்ப அந்த கவுண்டோட வாரியர் ரோபோட்டை ஓட்டிட்டு இருந்தான் பார்த்தீங்களா, அவனை போட்டு அடிச்சிருக்காங்க. நீ எப்பட்றா தோத்த, என்ன தான் பார்த்தீங்கனாலும் நம்மளோட ரோபோட்டோட பவர் வந்து கிட்டத்தட்ட 5 மடங்கு அதிகம், அவங்களோட சைஸ்லேயும் சரி பவர்லேயும் சரி, நீ எப்படி தோத்த அப்படின்னு சொல்லிட்டு உன்னால் தான் இந்த இடத்துல நான் எப்படி பார்த்தாலும் சரி நீ அவங்ககிட்ட பணம் வாங்கிட்டு தான் என்னை தோக்கடிச்சிருக்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவுண்ட்டை அவனை போட்டு அடிச்சுட்டு இருப்பான். அப்போ தான் அவன் சொல்லுவான், இல்லை நான் வந்து அந்த மாதிரி எதுவும் பண்ணல, நான் வேணுமா உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்துட்டு நான் உங்களுக்கு அந்த இடத்துல எனக்கு எதிராக வந்து நைட் வாரியர் வந்து வேறு யாரும் கிடையாது, இம்பீரியல் சிட்டியில் 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து யாராலையுமே தோக்கடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்த அந்த நைட் வாரியர் தான், பிளாக் நைட் தான் வந்திருந்தான், அதனால தான் வந்து என்னால் ஜெயிக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். சரி இப்போ தான் உன்னோட யூஸ் எல்லாமே முடிஞ்சு போச்சு, நீ தான் உண்மையும் சொல்லிட்டியே, இதுக்கு மேலே நீ இங்கேருந்து என்ன பண்ண போகிற, இவனை கொன்னுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கவுண்ட் வெளியே வருவான். வெளியே வந்த வேகத்துலேயே அந்த இடத்துல இந்த பட்லர் கிட்ட வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பான். இந்த மாதிரி பிரின்சஸ் எங்கே இருக்கா, என்ன பண்ணுறா, ஏது பண்ணுறான்றது எல்லாத்தையும் வந்து பார்த்துக்க, அதே சமயம் யார் அவளுக்கு ஹெல்ப் பண்ணான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கண்டுபிடி அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருப்பான். அவங்கள நானே போய் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவனோட ஆர்மியை பார்த்து சொல்லுவான். அங்கே பார்த்தா அவங்ககிட்ட நிறைய ஜிகாஜன்ஸ், அதாவது வந்து நிறைய மேஜிக் ஆல்ரெடி ஆர்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கா. அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம ஹீரோட வாய்ஸ் மட்டும் கேட்கும். என்னோட டெரிட்டரியில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல யாருமே இல்லை, எந்த வீடுமே இல்லை, இங்கே இருக்கிற வீடு எல்லாமே கிட்டத்தட்ட வந்து உடஞ்சி துரு பிடிச்ச நிலைமையில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது, இது மட்டும் இல்லை இங்கே மக்களே யாரும் இல்லை அப்படி தானே நீ சொன்ன அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவாப்ல. ஆமாம் லார்ட், இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி அவன் கேட்க, ஆமாம் இதுக்கெல்லாம் யார் காரணம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்துல அவர் கத்தி அப்படியே திருப்பி தூக்குவாப்பில். தூக்குவாப்பில் எங்களோட நான் என்ன பண்ணேன், நான் என்னோட முயற்சி பண்ணேன், நான் எல்லாத்தையுமே வந்து என்னால் பண்ண முடிஞ்சது எல்லாத்தையும் பண்ணேன் அப்படின்ற மாதிரி அவன் பயந்துகிட்டு இருக்கேன். அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்லுவாப்பில், அப்புறம் ஏன்டா எதுவுமே சரியாகலை, யாரோட ஃபால்ட்ரா இது அப்படின்னு சொல்ல, சார் நான் எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக தான் பண்ணேன், நான் என்னால் முடிஞ்சது எல்லாத்தையும் கரெக்டாக தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஃபீஸரும் சொல்லுவான். அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்லுவாப்பில், ஆமாம் நீ கரெக்டாக தான் பண்ணேன், நான் உன்னை பற்றி பேக்ரவுண்ட் செக்கும் கொஞ்சம்லாம் பண்ணி பார்த்தேன், இந்த எம்பையரில் அதாவது கேபிட்டல் சிட்டியில் நீ ரொம்ப பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு ஒன்று நினச்சிருக்காங்க, எவ்வளோ டேலண்டட் பர்சனும் சொல்லியிருக்காங்க, ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு நீ எதுக்காக இங்கே வந்தேன்னு தான் எனக்கு ஒன்றும் புரியலை, சரி அதை விடு நீ எந்தளவுக்கு அப்படி டேலண்டடா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்க, ஆமாம் இங்களா நான் வந்து ரொம்ப டேலண்டடான மேத்தமெட்டிக்கலையும் சரி எல்லாத்துலேயும் சரி நான் எல்லாத்தையும் மனசுலேயே கணக்கு போட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாப்பில். அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்லுவாப்பில், அதுதான் நீ பண்ணுற பெரிய தப்பு அப்படின்னு சொல்ல, என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஃபீஸர் ஒரு நிமிஷம் ஷாக்காக நம்ம ஹீரோ அவனை அப்படியே தூக்கி அங்கேருந்து மலையிலேருந்து கீழே எறிவாப்பில். கீழே எரிஞ்சு நம்ம ஹீரோவும் அந்த மலையில் அப்படியே சரிகிற போவாப்பில். இப்போ பாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்க, என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் திருப்பி பார்க்க அந்த இடம் மொத்தமுமே மக்கள் கூட்டமாக தான் இருக்கும். ஆனால் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட பஞ்சத்தில் அடிபட்டவங்க கணக்கில் இருப்பாங்க. சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் எல்லாம் அப்படியே வந்து பேய் இறஞ்ச ரேஞ்சில் எல்லோரும் முடிச்சிட்டு இருப்பாங்க. இங்கே என்ன நடக்குது, என்னோடய கால்குலேஷன் பக்கம் இங்கே யாருமே இருந்திருக்கக்கூடாது, இங்கே யாருமே உயிரோடு இருந்திருக்கக்கூடாது, எப்படி இத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ஒரு பக்கம் ஷாக்காக. அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்லுவாப்பில், இங்கே இருக்கிற உயிரோடு இருக்கிறவங்கள மனுஷங்களை எப்பயுமே வந்து உன்னோட நம்பர்ஸ் வச்சு கால்குலேஷன் பண்ணாத, நீ அவங்க கூட இருந்து பழகி தெரிஞ்சு பாரு அவங்களோட நிலைமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவாப்பில். இப்போ புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்க, அதே சமயம் தான் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸரும் உடனே, நான் புரிஞ்சது மயிலாட், நான் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இங்கேருந்து லாக் அண்ட் ஹவுஸ் ஊர்லேருந்து வந்திருக்கேன், உங்களோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணுறதுக்காக எங்களோட தான் நான் அனுப்பி வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போயிட்டு அங்கே இருக்கிற மக்கள்கிட்டலாம் சொல்லிட்டு இருப்பான். இதுக்கு மேலே இந்த இடத்துல இவன் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யங் மாஸ்டர் விட்டு இருப்பார். ஓகே கைஸ், இதோட இந்த சாப்டர் முடியுது. நம்ம நெக்ஸ்ட் சாப்டரில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அடுத்து என்ன தான் பண்ண போகிறாங்க, நம்ம எங்களால் இதெல்லாத்தையும் சரி பண்ண முடியுமா முடியாதா அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம அடுத்த சாப்டரில் பார்ப்போம். மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.